ஊழல் முழுமையாக ஒழிய வேண்டுமென்றால் லஞ்சம் வாங்குவோரை தூக்கில் போட வேண்டும் அல்லது அவர்களின் மொத்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை மதுரை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். வணக்கம் கருணாகரன், ஊழல் முழுமையாக ஒழிய வேண்டுமென்றால் லஞ்சம் வாங்குவோரை தூக்கில் போட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இது எந்த வழக்கில் கூறப்பட்டது? பின்னணி சொல்லுங்க. கார்த்திகா, அதாவது மதுரை சூர்யா நகரைச் சேர்ந்த பரணி பாரதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழக மின் வாரியத்தில் 325 உதவி பொறியாளர் பணியிடத்திற்காக கடந்த ஆண்டு 2018 ஆண்டு பிப்ரவரி 14 ஒரு அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 30/12/2012 எழுத்து தேர்வு நடந்தது. தற்பொழுது அந்த தேர்வுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக இந்த எழுத்து தேர்வுக்கு முன்னதாகவே இது குறித்த வினாத்தாள்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் எழுத்து தேர்வு முடிந்தவுடன் அதற்கான பதில்களும் வினாக்களும் இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டது என்றும், எனவே இவ்வாறு இருக்கையில் அண்ணா பல்கலைக்கழகம் இது குறித்து விசாரணை நடைபெற்றுள்ள நிலையில் எவ்வாறு நேர்முகத் தேர்வுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கலாம் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் என் கிருபாகரன், எஸ் சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். அதாவது தற்பொழுது உள்ள காலநிலையில் வாட்ஸ்அப் தற்போது மின்னணு சாதன முறையில் எந்த ஒரு தவறு நடக்காத வகையில் தேர்வு நடக்கும் பொழுது எவ்வாறு தேர்வு முடிந்தவுடன் 120 வினாக்களுக்கான விடைகளும் வினாக்களும் எவ்வாறு ஊடகங்களில் அதாவது மின்னணு சாதனங்களில் வெளியானது, இணையதளங்களில் வெளியானது, மேலும் தற்பொழுது உள்ள முகநூல் மற்றும் கட்சவி அஞ்சல் உள்ளிட்ட இணையதள சேவைகளால் தற்பொழுது நடைபெறும் சிறு சிறு குற்றங்கள் கூட வெளிச்சத்துக்கு வருகிறது. எனவே நாட்டில் ஊழல் ஒழிந்தால்தான் முன்னேற்றம் ஏற்படும். எனவே ஊழல் ஒழிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த ஊழலில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். மேலும் அவர்களின் சொத்துக்கள், ஊழலில் சம்பாதித்த சொத்துக்கள் தவிர்த்து அவர்கள் ஈட்டிய சொத்துக்களையும் அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் கூறிவிட்டு இந்த எழுத்து தேர்வுக்கான இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மேற்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் தற்பொழுது சூழலில் நாட்டில் ஊழல் ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. எனவே ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் மரண தண்டனைக்கு, தூக்கு தண்டனைக்கு எதிராக பல்வேறு நாடுகளில் குரல்கள் எழுப்பி வந்த நிலையிலும் இதுபோன்ற கடுமையான சட்டங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று கருத்து தெரிவித்தனர். கார்த்திகா, மின்வாரிய உதவி பொறியாளர் பணி நியமன வழக்கு ஒன்றை விசாரித்த நீதிபதிகள் லஞ்சம் வாங்குவோரை தூக்கில் போட வேண்டும் அல்லது அவர்களது சொத்துக்களை முழுமையாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கருணாகரன் தந்தார். நன்றி கருணாகரன்.